டிஎன்பிஎல் தொடரில் இன்று நடைபெற்ற பரபரப்பான போட்டியில் கோவை கிங்ஸ் அணியை 2 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி நெல்லை ராயல் கிங்ஸ் அணி அசத்தல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. வெற்றிக்கு கடைசி ஓவர் வரை போராடிய நெல்லை அணிக்கு ரித்திக் ஈஸ்வரனின் அதிரடி அரைசதம் மிகப்பெரிய பலமாக அமைந்தது. டாஸ் வென்ற நெல்லை ராயல் கிங்ஸ் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய கோவை கிங்ஸ் அணிக்கு தொடக்கத்திலேயே நெல்லை பந்து வீச்சாளர்கள் நெருக்கடி கொடுத்தனர். இருந்தபோதிலும் முக்கியமான கட்டத்தில் சச்சின் பொறுப்புடன் விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினார். சச்சின் 29 பந்துகளை எதிர்கொண்டு 42 ரன்கள் விளாசினார். அவரது இன்னிங்ஸ் கோவை அணிக்கு நல்ல அடித்தளத்தை ஏற்படுத்தியது. அவரைத் தொடர்ந்து கேப்டன் ஷாருக் கான் 29 ரன்கள் சேர்த்து அணியின் ஸ்கோர் உயர உதவினார். ஆனால் நெல்லை பந்துவீச்சாளர்கள் தொடர்ந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியதால் கோவை அணியால் மிகப்பெரிய ஸ்கோரை எட்ட முடியவில்லை. இருபது ஓவர்கள் முடிவில் கோவை கிங்ஸ் அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 162 ரன்கள் சேர்த்தது. இதனால் நெல்லை ராயல் கிங்ஸ் அணிக்கு 163 ரன்கள் என்ற சவாலான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நெல்லை அணிக்கு தொடக்கத்திலேயே எதிர்பார்த்த அளவுக்கு ரன்கள் கிடைக்கவில்லை. முக்கியமான பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்ததால் போட்டி கோவை அணியின் பக்கம் சாய்வது போல் தெரிந்தது. ஆனால் அப்போது களத்தில் இருந்த ரித்திக் ஈஸ்வரன் ஆட்டத்தின் போக்கையே மாற்றினார். கோவை பந்து வீச்சாளர்களை அதிரடியாக எதிர்கொண்ட அவர் வெறும் 31 பந்துகளில் 69 ரன்கள் விளாசி நெல்லை அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக மாறினார். அவரது அதிரடி பேட்டிங் காரணமாக நெல்லை அணியின் ரன் வேகம் திடீரென அதிகரித்தது. ரித்திக் ஈஸ்வரன் ஆட்டமிழந்த பிறகு மீண்டும் போட்டியில் பரபரப்பு ஏற்பட்டது. மற்ற வீரர்கள் பெரிய அளவில் ரன்கள் சேர்க்க முடியாத நிலையில் நெல்லை அணி தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்தது. இதனால் கடைசி கட்டத்தில் வெற்றிக்கு தேவையான ரன்களுக்கும் கைவசம் இருந்த விக்கெட்டுகளுக்கும் இடையே கடும் பதற்றம் நிலவியது. ஒரு கட்டத்தில் கோவை கிங்ஸ் அணி வெற்றியை நெருங்கிவிட்டதாகவே தெரிந்தது. ஆனால் நெல்லை வீரர்கள் கடைசி வரை நம்பிக்கையை கைவிடாமல் போராடினர். இறுதியாக 19.5 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 163 ரன்கள் சேர்த்த நெல்லை ராயல் கிங்ஸ் அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றியை பதிவு செய்தது. இந்த போட்டியின் மிகப்பெரிய திருப்புமுனையாக ரித்திக் ஈஸ்வரனின் 69 ரன்கள் அமைந்தது.
நிர்ணயித்த 162 ரன்கள் பாதுகாப்பான இலக்காக தெரிந்த நிலையில் நெல்லை அணியின் அதிரடி சேசிங் அந்த கணிப்பை மாற்றியது. கடைசி வரை யார் வெல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த போட்டி TNPL தொடரில் மற்றொரு பரபரப்பான ஆட்டமாக அமைந்துள்ளது.